நெக்ஸ்ட் சாப்டரில் 13th சம் பார்த்துடலாம். டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் போட்டுடலாம். என்னென்ன டெபிட் சைடு வருது என்னென்ன கிரெடிட் சைடு வருதுன்னு பார்த்துடலாம். டெப்டார் ஆன் 1st April 2018 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டெபிட் சைடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார் 7,25,000 நம்மளுக்கு கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் பேட் டெப்ஸ் 30,000 கிரெடிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்னாவே நம்மளுக்கு டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு 15,000 டெபிட் சைடு போட்டுக்கோங்க. ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் வந்துட்டு 50,000 கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டப்ப ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அப்போ பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு போட்டு என்ன அமௌண்ட் நம்ம டோட்டல் ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அந்த அமௌண்ட்டு இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சன்ரி டெப்டார் ஆன் 31st March 2019 கொடுத்துருக்கு 2,40,000 கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் சைட் போட்டுடலாம். இப்போ சம் போட்டுடலாம். இப்போ கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நெக்ஸ்ட்டு தான் போடணும் ஃபார்மேட் வச்சு. அது உங்களுக்கு தெரியும், நம்ம 11th and 12th சம்மில் போட்டிருப்போம். அதே பேசிக் தான். இப்போ சம் போட்டுடலாம். 13th சம் பார்த்துடலாம். 13th சம்மில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த சைடு கிரெடிட்டு அந்த சைடு டெபிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு டெபிட் சைடு வந்துட்டு டு பேலன்ஸ் ப்ராடவுன் போட்டு 60,000 ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க, போட்டாச்சு. இந்த சைடு பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு 1,60,000 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பை பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் வந்துட்டு 15,000 பை பேலன்ஸ் க்ராடவுன் 90,000. நம்மளுக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சைடு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2,65,000 வந்திருக்கு. இந்த அமௌண்ட் கூட நம்ம இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு 2,05,000 ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஆன்சர். 13th சம்மில் டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டு போட்டுடலாம். ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துட்டு டெபிட்டு இந்த சைடு கிரெடிட்டு. டெபிட் சைடு பார்த்தலாம். டு பேலன்ஸ் க்ராடவுன் 2,50,000 கொடுத்துருக்காங்க. டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் 15,000 போட்டாச்சு. இந்த சைடு வந்துட்டு பை கேஷ் அக்கௌண்ட் 7,25,000 by bad debts account 30,000 by returns inward 50,000 by bills receivable 2,05,000. நம்ம பில்ஸ் ரிசீவபிளில் கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போ நம்ம இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பை பேலன்ஸ் க்ராடவுன் க்ளோசிங் கேபிட்டல் 2,40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தி வருது. இந்த சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா 12,50,000 வந்திருக்கு. அதை நம்ம ரெண்டு சைடும் போட்டுக்கிறோம். இந்த அமௌண்ட் கூட இந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணலாம். $9,85,000 நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. டோட்டல் டெப்டாரோட ஆன்சர் 9,85,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேஷ் சேல்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் போட்டுக்கோங்க. டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சேல் ப்ளஸ் கேஷ் சேல்ஸு. நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா டோட்டல் டெப்டாரில், அது வந்துட்டு 9,85,000 கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் கொஷினில் வந்துட்டு நம்மளுக்கு கேஷ் சேல்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க 3,15,000. இதையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 lakh ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் ஆன்சர். 14th பார்த்துடலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கேல்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த சம் புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் கீழே வந்துட்டு காலம் கொடுத்துருக்காங்களா, அந்த காலமில் எது டெபிட் சைடு எது கிரெடிட் சைடு வருதுன்னு பார்த்துடலாம். ஓப்பனிங் கிரெடிட்டார் 1,70,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்துட்டு நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் வரும். டோட்டல் டெப்டாருக்கு நம்மளுக்கு டெபிட் சைடு வரும். கிரெடிட் பர்ச்சேஸ் இந்த சம்மில் நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் ஓப்பனிங் கேபிட்டல் வரும். 1,70,000 போட்டுக்கோங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 20,000 நமக்கு டெபிட் சைடு வரும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார் 4,50,000 டெபிட் சைடு வந்துடும். க்ளோசிங் கிரெடிட்டார் அப்படின்ட்டு 1,90,000 கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான். டோட்டல் டெப்டார் சம் போட்டது அது ஆப்போசிட்டாக இந்த சம் வரும். அவ்வளோதான். ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த சம் புரிஞ்சிடும். இப்போ சம் போட்டலாம். 14th சம் போட்டுடலாம். டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பர்டிகுலர் அமௌண்ட் கிரெடிட்டு இன்சைட் டெபிட் போட்டுக்கோங்க. டெபிட் சைடு வந்துட்டு டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 20,000 டு கேஷ் அக்கௌண்ட் பெய்ட்
4,50,000 to balance crowd-down 1,19,000 inside by balance crowd-down 1,70,000 நம்மளுக்கு டெபிட் சைடு தான் ஜாஸ்தியாக வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6,60,000 அந்த ரெண்டு சைடுமே இந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த அமௌண்ட் கூட நம்ம மைனஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு 4,19,000 ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸோட ஆன்சர்.